திருச்சிற்றம்பலம். எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின். சுவாமி விவேகானந்தருடைய அற்புதமான பொன்மொழி. வணக்கம். இன்றைய கேபிஆர் ஜாதக பிரிவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், தாய்மொழி. தாய்மொழி என்பது ஒவ்வொருவருடைய உயிரில் கலந்த ஒன்று. உயிர் எப்படி இன்றியமையாததோ அதுபோன்று தாய்மொழியும் இன்றியமையாதது. நாம் உலகத்தில் எந்த பகுதியை சென்று அடைந்தாலும், நாம் பல மொழிகளை பேசினாலும், பல இனங்களை தெரிந்து கொண்டாலும், நாம் அவசியம் நம்முடைய உள்ளார்ந்த மனது சொல்லுவது தாய்மொழிதான். ஆகவே நம் தாய்மொழிக்கு நாம் மிகவும் மரியாதை செலுத்த வேண்டும். நீங்கள் அதை தலையில் எடுத்து ஆட வேண்டாம். நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல அற்புதமான தமிழ் பெயர்கள், புதிய புதிய பெயர்கள்லாம் இருக்குது, ஆய்வு செய்யலாம். அருமையான 3 எழுத்து பெயர்கள் இருக்கிறது, 2 எழுத்து பெயர்கள் இருக்கிறது, தொடர்ந்து நிறைய எழுத்துக்களை கொண்ட அற்புதமான தொடர்ச்சிகள்லாம் இருக்கிறது. எனவே அன்பர்கள் தாய்மொழியை மறக்காமல் தலையில் சுமக்காதீர்கள், தோளில் சுமக்காதீர்கள், இதயத்தில் சிறிது இடத்தை கொடுங்கள். ஏனென்றால் என்னிடம் வரும் அதிகப்படியான ஜாதக அன்பர்கள் தங்களுடைய குழந்தைக்கு பெயர் என்னவென்றே தெரியவில்லை, அர்த்தமே தெரியவில்லை. குழந்தைக்கு பெயர் என்ன அர்த்தத்தோடு வைக்கிறார்கள் என்று தெரியவில்லை, அவர்களுக்கே தெரியவில்லை. ஆகவே அர்த்தம் புரியாமல் பெயர் வைக்கிறார்கள். அதற்கு பதில் ஆணி ஏணி அப்படி என்று கூட பெயர் வைத்து விடலாம். அதையெல்லாம் பொருள் புரிந்த பெயர்கள் தான். ஆணி என்றால் நம்மை ஒரு பொருளை இணைப்பதற்கு பயன்படுத்துவது, ஏணி என்றால் ஒரு உயரத்தில் ஏறுவதற்கு பயன்படுத்துவது, இப்படியே பெயர் வைத்து விடலாம் நீங்கள். அதை தவிர்த்து மிகவும் கேவலமான பெயர்களை எல்லாம், வாயில் தமிழ் மொழியில் நுழைய முடியாத பெயரிட்டு கூப்பிடுவது என்பது ஒரு அற்புதமானது. ஆனால் அதை கூப்பிடுவதனால் என்ன பலன் என்றே தெரியாமல் மதுமிதா என்று பெயர் வைக்கிறார்கள். அந்த குழந்தையை அந்த பெயரில் அழைப்பது எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு அபத்தமானது என்பதை கூட இவர்கள் புரிவதில்லை. மதுமிதா என்றால், மது என்றால் போதை வஸ்து, மிதா என்றால் மிகையானது, மிகவும் போதையானவள் என்று பெயர். இது போன்று நிறைய உதாரணங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆக யாசனா யாசிகா என்று பெயர் வைக்கிறார்கள். இதற்கு அர்த்தம் என்ன? பிச்சைக்காரி என்று தமிழ் அழகாக வைக்கலாமே. ஏன் இவர்கள் அர்த்தம் தெரியாமல், பொருள் புரியாமல் வைக்கிறார்கள்? பொருள் புரியாமல் வாழுகிறார்கள் இந்த உலகத்தில். ஏதோ அவர்களிடத்தில் பொருள் மாட்டிக்கொண்டது என்றுதான் என்னுடைய பொருள். எனவே அன்பர்கள் நல்ல தமிழ் பெயர்களை வையுங்கள். மொழி என்பது நம்முடைய வளர்ச்சியில் இன்றியமையாதது. யாரொருவர் தன்னுடைய தாய்மொழியில் கவனத்தை செலுத்தி பல நூல்களை படித்து, சாதாரணமாக சுமக்கவே தேவையில்லை எதையுமே, தமிழை சுமந்தாலே அவர்கள் வெகு தூரம் சென்று விடலாம். இன்றைய தினம் எல்லா வசதிகளும் உள்ளது. எந்த இடத்திற்கும் செல்லக்கூடிய, எப்படிப்பட்டவரும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த உலகத்தில் பறந்து விரிந்து இருக்கிறது. அதிலும் தமிழ்நாட்டில் மிக அற்புதமாக இருக்கிறது. எனவே அன்பர்கள் பொருள் புரிந்து தமிழை வளருங்கள். நீங்கள் தலையில் சுமக்க தேவையில்லை, தோளில் சுமக்க தேவையில்லை. தன்னுடைய இதயத்தில் ஒரு பகுதி, ஒரு ஓரமாக இடம் கொடுத்தால் போதும். தமிழ் தானாகவே வளர்ந்துவிடும். இல்லை, நீங்கள் அதை மறந்து விடாதீர்கள். வெறும் ஆங்கிலத்திலும் அல்லது பிற மொழிகளிலும் நாம் பயன்படுத்துவதனால்
ஏதோ நாம் ஒரு இனம் சார்ந்து பேசுவதாக நினைக்கக்கூடாது. நாம் நம்முடைய சமூகத்தை வளர்க்க வேண்டுமேயானால் சமூகம் எதை சார்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் வறுமையில் இருப்பவர்களும் அதைத்தான் செய்கிறார்கள். நன்றாக படித்து தெளிவாக உள்ளவர்களும் இதைத்தான் செய்கிறார்கள். எனவே இந்த செய்தியை சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் இரு பெயர்கள் கூட வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தமிழ் பெயர், தமிழை சரியாக தாங்குங்கள் என்பது என்னுடைய ஆழ்ந்த சிந்தனை, ஆழ்ந்த கருத்து. எனவே அன்பர்கள் இதை பின்பற்றுவார்கள் என்றும் நான் நினைக்கிறேன். எனவே எழுமின் விழுமின் கருதிய கர்மம் கைகூடும் வரை உழைமின், சுவாமி விவேகானந்தருடைய அற்புதமான பொன்மொழி. திருச்சிற்றம்பலம். வணக்கம்.